யூகே வாழ் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஜிட்டல் துளிகள் டியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் யூகேல இருந்தபடி பெரியவங்களுக்கு இந்தியன் பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடி ரெனியூ பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ்ன்னு நான் சொல்ல போகிறேன். ரீசெண்டாக யூகேல இருந்தபடி எனக்கும் என்னோட 2 குழந்தைங்களுக்கும் இந்தியன் பாஸ்போர்ட் ரெனியூ பண்ணியிருந்தோம். இனிஷியலாக ரெனியூ ப்ராசஸ் ஆரம்பிக்கும் போது நிறைய சந்தேகம் இருந்தது. அந்த சந்தேகத்தை எல்லாம் ஏற்கனவே பாஸ்போர்ட் ரெனியூ பண்ணவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஃபைனலாக ரெனியூக்கு கொடுத்துட்டேன். இந்த அனுபவத்தை எல்லாம் சேர்த்து இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது ஒரு லென்த்தியான ப்ராசஸ்னால அதை நான் 3 வீடியோ பண்ணியிருக்கேன். முதல் வீடியோவில் யூகேல இருந்தபடி பெரியவங்களுக்கு இந்தியன் பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடி ரெனியூ பண்ணுறதுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதும், 2வது வீடியோவில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணும், 3வது வீடியோவில் எப்படி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும் மற்றும் அப்பாயின்மெண்ட் அன்னைக்கு விஎஃப்எஸ் போனால் அங்கே என்னென்ன ப்ராசஸ், பிறகு உங்கள் அப்ளிகேஷன் எப்படி ட்ராக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். உங்கள் அப்ளிகேஷன் எல்லாமே எம்பசி சைட்டில் தான் பண்ணுவீங்க. டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுறது, அப்பாயின்மெண்ட் ஸ்லாட் போடுறது எல்லாமே விஎஃப்எஸ் சைட் மூலமாக பண்ணுவீங்க. அது 2வது 3வது வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். 3 வீடியோ லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இப்போ வாங்க இந்த வீடியோவில் யூகேல இருந்தபடி பெரியவங்களுக்கு இந்தியன் பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடி ரெனியூ பண்ணுறதுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் vfsglobal.com சைட்டுக்கு போயிடுங்க. ஒன்ஸ் இந்த பேஜ்க்கு வந்த பிறகு பாஸ்போர்ட் சர்வீஸ்னு ஒரு டேப் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ரெசிடென்ட் அண்ட் சிட்டிசன்ஷிப் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, அதையும் கொடுத்துருங்க. இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்த பிறகு யூகேல இருக்க விஎஃப்எஸ் சைட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணிவிடும். இங்கே பாஸ்போர்ட் சர்வீஸ்னு ஒரு டேப் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா விஎஃப்எஸ் 2 விதமான சர்வீஸ் பண்ணுறாங்க. சரண்டர் ஆஃப் இந்தியன் பாஸ்போர்ட். நம்ம இந்தியன் பாஸ்போர்ட் ரெனியூ பண்ணுறதுனால இந்தியன் பாஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம ஓவர்வியூ பேஜில் இருக்கும். இந்த எம்பசி லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணி சப்மிட் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி இங்கே நிறைய டீட்டெயில்ஸும் இருக்கும், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. பட் இந்த பேஜில் முக்கியமான டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்க வேண்டியது ஜூரிஸ்டிக்ஷன் டீட்டெயில்ஸ். யூகேவை 3 விதமாக ஜூரிஸ்டிக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. யூகே லண்டன், யூகே பிரமிங்கம் அண்ட் யூகே எடின்பர்க். யூகேல நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க பொறுத்து உங்கள் ஜூரிஸ்டிக்ஷனை பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் எம்பசி சைட்டில் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுக்கும் மற்றும் பிஎஃப்எஸ் சைட்டில் அப்பாயின்மெண்ட் ஸ்லாட் புக் பண்ணும் போதும் யூஸ் ஆகும். இப்போ வாங்க நம்ம எம்பசி லிங்க் வச்சு எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஓவர்வியூ பேஜில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் embassy.passportindia.gov.inன்ற ஒரு லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா எம்பசி சைட்க்கு ரீடைரக்ட் பண்ணிவிடும். ஸோ இந்த இடத்துல லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க, இதையும் கொடுத்துருங்க. நம்ம இப்போ எம்பசி பேஜ்க்கு வந்துட்டோம். ஸோ இங்கே 3 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரெஜிஸ்டர் ஆப்ஷன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸராக இருந்தால் ரெஜிஸ்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை ரெஜிஸ்டர் பண்ண பிறகு உங்களுக்கான ஒரு லாகின் ஐடி கிரியேட் ஆகிடும். அந்த லாகின் ஐடியை வச்சு தான் உங்களோட அப்ளிகேஷனை இங்கே கிரியேட் பண்ணி சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் யூசர் லாகின். நீங்கள் ஏற்கனவே இந்த சர்வீஸை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு எக்ஸிஸ்டிங் யூசர் ஐடி இருக்கும். ஸோ அந்த எக்ஸிஸ்டிங் யூசர் ஐடி வச்சு லாகின் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணி சப்மிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் எம்பசி ஆர் கவுன்சிலேட் கனெக்ட். உங்களுக்கு பாஸ்போர்ட் ரிலேட்டடாக ஏதாவது queries இருந்ததுன்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா கண்ட்ரி டீட்டெயில்ஸ் கேட்கும், ஸோ அதையும் கொடுத்துருங்க. இதையும் கொடுத்தீங்கன்னா யூகேல இருக்க எம்பசிஸ் ஆர் கவுன்சிலேட்ஸோட அட்ரஸ், இமெயில் ஐடி அண்ட் வெப்சைட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் பாஸ்போர்ட் ரிலேட்டடாக ஏதாவது queries இருந்ததுன்னா இமெயில் மூலியமாகவும் அனுப்பி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் யூசர்ன்றதுனால ரெஜிஸ்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். ஸோ நம்ம ரெஜிஸ்டர் பேஜுக்கு வந்துட்டோம். இங்கே எல்லா ஃபீல்ட்ஸும் மேண்டட்ரியாக நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீல்டு வந்து எம்பசி ஆர் கவுன்சிலேட் டீட்டெயில்ஸ். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூகேல நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்களோ அந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஜூரிஸ்டிக்ஷனை பார்த்து வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் உள்ள எம்பசி ஆர் கவுன்சிலேட் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கணும். நான் யூகே ஸ்காட்லாண்டில் இருக்கிறதுனால எடின்பர்க் கொடுத்தேன். கிவன் நேம் ஃபீல்டில் உங்களோட நேம் கொடுத்துருங்க. சர்நேம் ஃபீல்டில் உங்களோட சர்நேம் கொடுத்துருங்க. டேட் ஆஃப் பர்த் டேட் மந்த் இயர் ஃபார்மேட்டில் இருக்கணும், அதையும் கொடுத்துருங்க. இமெயில் ஐடி ஃபீல்டில் உங்களோட வேலிட் இமெயில் ஐடி கொடுங்க. அடுத்து do you want your login ID to be same as email ஐடின்னு கேட்கும். உங்களோட இமெயில் ஐடியும் லாகின் ஐடியும் ஒன்றா வேணும்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்து ஒரு புது லாகின் ஐடி கிரியேட் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் லாகின் ஐடி கிரியேட் பண்ண பிறகு அவைலபிலிட்டி செக் பண்ணும், அவைலபிலிட்டி செக் பண்ணுங்கள். இன்கேஸ் அவைலபிலிட்டி இருந்தால் உங்களுக்கான லாகின் ஐடி வந்துடும். ஸோ பாஸ்வேர்ட் ஃபீல்டில் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கொடுங்க.
கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் ஃபீல்டில் பாஸ்வேர்டை ரீடைப் பண்ணுங்கள். சில டைம் உங்களோட பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுவீங்க. ஸோ அந்த டைமில் ஹிண்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக உங்களுக்கு ஹிண்ட் கொஸ்டின் ஆன்சர் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஹிண்ட் கொஸ்டின் ஃபீல்டில் உங்களுக்கு எந்த கொஸ்டின் வசதியாக இருக்கோ அந்த கொஸ்டினை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆன்சரையும் ஹிண்ட் ஆன்சரில் கொடுத்துருங்க. வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக என்டர்ஸ் கேரக்டர் டிஸ்பிளேஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அதையும் கொடுத்துருங்க. ஸோ இப்போ ரெஜிஸ்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். தேங்க்யூ ஃபார் ரெஜிஸ்டரிங் ஆன் த பாஸ்போர்ட் சேவா ஃபார் இந்தியன் எம்பசிஸ் போர்ட்டல். டு ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட் ப்ளீஸ் கிளிக் த லிங்க் இன் த இமெயில் சென்ட் டு யுவர் இமெயில் ஐடி. திஸ் லிங்க் வில் பி ஆக்டிவ் ஒன்லி டில் டேட். உங்களோட இமெயில் ஐடிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் வந்திருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இங்கே முடிஞ்சிடும். ஸோ உங்கள் இமெயில் ஐடிக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த வெரிஃபிகேஷன் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எம்பசி பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணிவிடும். ஸோ இப்போ எம்பசி பேஜுக்கு வந்துட்டோம். இங்கே அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக நம்ம யூசர் ஐடி கேட்டிருப்பாங்க. ஸோ யூசர் ஐடி டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருங்க. ஆக்டிவேட் கொடுங்க. இப்போ யுவர் அக்கௌண்ட் ஹஸ் பீன் ஆக்டிவேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ப்ளீஸ் கிளிக் ஆன் ஹோம் டு ரீடைரக்ட் ஆன் பாஸ்போர்ட் சேவா ஃபார் இந்தியன் எம்பசி போர்ட்டலுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஹோம் கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்போர்ட் சேவாக்கு போயிடும். ஸோ நம்ம திருப்பி எம்பசி சைட்டுக்கே வந்துட்டோம். ஸோ இப்போ யூசர் லாகின் இருக்கும். இந்த லாகின் வச்சு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. இதையும் கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபீல்டில் உங்கள் லாகின் ஐடி கொடுத்துருங்க. பாஸ்வேர்ட் ஃபீல்டில் உங்களோட பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக என்டர் கேரக்டர்ஸ் டிஸ்பிளே கேட்டிருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துற பிறகு லாகின் கொடுத்துங்க. அப்ளிகண்ட் ஹோம் பேஜ்க்கு வந்துடும். ஸோ அப்ளிகண்ட் ஹோம் பேஜில் எம்பசி நிறைய விதமான சர்வீஸ் பண்ணுறாங்க. அப்ளை ஃபார் ஆர்டினரி பாஸ்போர்ட், அப்ளை ஃபார் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட், அப்ளை ஃபார் எமர்ஜென்சி சர்டிஃபிகேட், அப்ளை ஃபார் டிப்ளமேட்டிக் ஆர் ஆஃபிஷியல் பாஸ்போர்ட், அப்ளை ஃபார் சரண்டர் ஆஃப் இந்தியன் பாஸ்போர்ட், அப்ளை ஃபார் ஐடென்டிட்டி சர்டிஃபிகேட், அப்ளை ஃபார் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஃபார் ஜிஇபி. உங்களோட ஒரே லாகின் ஐடி வச்சு உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கேஸில் இந்தியன் பாஸ்போர்ட் பெரியவங்களுக்கு எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடி ரெனியூ பண்ண போகிறோம். ஸோ அதனால் அப்ளை ஃபார் ஆர்டினரி பாஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஒரு 9 ஸ்டெப் ஆஃப் ப்ராசஸ் இருக்கும். ஸோ வாங்க இப்போ ஒரு ஸ்டெப்பாக எப்படி ஃபில் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பாஸ்போர்ட் டைப் இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பாங்க. நீங்கள் எதுக்காக பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போகிறீங்க, உங்களுக்கு ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் வேணுமா இல்லைனா உங்களோட பாஸ்போர்ட் ரெனியூ பண்ண போகிறீங்களான்ற டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம கேஸில் ரீஇஷ்யூ ஆஃப் பாஸ்போர்ட். ஸோ எதுக்காக வந்து நீங்கள் ரெனியூ பண்ண போகிறீங்க அதுக்கான ரீசன்ஸும் நீங்கள் ரீஇஷ்யூ ரீசனில் கொடுத்துருங்க. டைப் ஆஃப் அப்ளிகேஷன், நீங்கள் பாஸ்போர்ட் ரெனியூ பண்ணுறதுக்கு நார்மல் மோடில் அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லை தட்கால் மோடில் அப்ளை பண்ணி போகிறேன்னு கேட்டிருப்பாங்க. நார்மல் அப்ளை பண்ணிங்கன்னா 4 to 6 வீக்ஸ் ஆகும். தட்கால் அப்ளை பண்ணிங்கன்னா 1 to 3 டேஸ்க்குள்ளே உங்கள் பாஸ்போர்ட் கைக்கு வந்துடும். ஸோ எனக்கு நார்மல் மோட் போதுமானது. ஸோ அதனால் நார்மல் மோட் நான் கிளிக் பண்ணேன். டைப் ஆஃப் பாஸ்போர்ட் புக்லெட் வந்து ஆஃப் அண்ட் ட்ராவலர்ஸ்னால் 60 பேஜஸ் கொடுக்கலாம். ஸோ எனக்கு 36 பேஜஸ் போதுமானதுனால 36 பேஜஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம அப்ளிகண்ட் டீட்டெயில்ஸ்க்கு வந்துட்டோம். ஸோ இங்கே கிவன் நேம் ஃபீல்டு இருக்கும். இந்த இடத்துல உங்களோட நேம் கொடுங்க. சர்நேம் ஃபீல்டில் உங்களோட சர்நேம் கொடுங்க. ஜெண்டர் ஃபீல்டில் ஜெண்டர் டீட்டெயில்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் ஃபீல்டு, ஹவ் யூ எவர் பீன் நோன் பை அதர் நேம்ஸ், உங்களுக்கு வேறு ஏதாவது நேம் இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. அப்படி ஏதாவது இருந்ததுன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. ஹாவ் யூ எவர் சேஞ்ச் யுவர் நேம், உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் மிடில் நேம் லாஸ்ட் நேம் நீங்கள் எப்பயாவது சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களான்ற டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் எஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே கேட்டிருப்பாங்க, அதையும் கொடுத்துருங்க. நோ, நீங்கள் டீட்டெயில்ஸ் மாற்றலைன்னா நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க, இதையும் நீங்கள் கொடுத்துருங்க. டேட் மந்த் இயர் ஃபார்மேட்டில் இருக்கணும். நெக்ஸ்ட் உங்களோட பிளேஸ் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க, ஸோ இதையும் இங்கே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட், இஸ் யுவர் பிளேஸ் ஆஃப் பர்த் அவுட் ஆஃப் இந்தியா, நீங்கள் இந்தியா விட்டு வெளியில் பிறந்தீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருங்க. இன்கேஸ் நீங்கள் இந்தியாவிலே பிறந்திருந்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டில் பிறந்தீங்க எந்த டிஸ்ட்ரிக்டில் பிறந்தீங்கன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுத்துருங்க. உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் கொடுத்துருங்க. சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் இந்தியன் சிட்டிசன்ஷிப் எப்படி ஆனீங்க, பை ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் நேச்சுரலைசேஷனோ ஆர் டிசென்ட்டோ ஆர் பை பர்த்தான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதையும் கொடுத்துருங்க. உங்களோட பேன் ஐடி ஓட்டர் ஐடி இருந்தால் கொடுக்கலாம், மேண்டட்ரி கிடையாது. உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப்பு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் மேண்டட்ரி. ஸோ உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப்பில் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில்
உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருங்க. உங்களோட ஸ்பவுஸ் இல்லை பேரண்ட் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் வந்து நான் ECR கேட்டகரிக்கு அப்ளிகபிளான்றது கேட்டிருப்பாங்க. இன்கேஸ் அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கிளிக் ஹியர்ன்ற ஒரு லிங்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இங்கே படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். விசிபிள் டிஸ்டிங்விஷிங் மார்க்கில் உங்களோட அடையாளம் கேட்டிருப்பாங்க, அதையும் நீங்கள் கொடுத்துருங்க. ஆதார் நம்பர் கண்டிப்பாக கொடுக்கணும். இங்கே இஃப் அவைலபிள் கேட்டிருக்காங்க, பட் ஆனால் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். ஆதார் நம்பர் கொடுக்கலனா நெக்ஸ்ட் பேஜ் போக விடாது. ஒன்ஸ் ஆதார் நம்பர் கொடுத்த பிறகு இங்கே சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதையும் படிச்சுட்டு நீங்கள் அக்ரி பண்ணலாம். சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஃபேமிலி டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபாதர்ஸ் கிவன் நேம் கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபாதர்ஸோட கிவன் நேம், அப்ளிகண்ட்டோட ஃபாதர் கிவன் நேம் இங்கே கொடுங்க. ஃபாதர்ஸ் சர்நேம் ஃபீல்டில் ஃபாதர்ஸோட சர்நேம் கொடுங்க. நெக்ஸ்ட் மதர்ஸ் கிவன் நேம் கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல அப்ளிகண்ட்டோட மதர்ஸ் கிவன் நேம் கொடுங்க. நெக்ஸ்ட் மதர்ஸ் சர்நேம் கொடுங்க. நெக்ஸ்ட் லீகல் கார்டியன்ஸ் கிவன் நேம், இது இருந்தால் கொடுங்க, இல்லைனா இது மேண்ட்ரி கிடையாது. இன்கேஸ் ப்ரீவியஸ் பேஜில் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் மேரீடுன்னு டிக்ளேர் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே ஸ்பவுஸ் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஃபீல்டில் ஸ்பவுஸ் சர்நேம் கொடுத்துருங்க. இதையும் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அப்ளிகண்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த இடத்துல சில நோட் கொடுத்துருப்பாங்க. Proof of address must be submitted along with the application form if the same is different from the address printed in the previous or latest held passport. அதாவது உங்கள் பாஸ்போர்ட்டில் இருக்கிற அட்ரஸ் மாதிரி இப்போ நீங்கள் புது பாஸ்போர்ட்டில் உங்களுக்கு வேணும்னா எந்த ப்ரூஃபும் சப்மிட் பண்ண வேணாம். இன்கேஸ் உங்கள் பாஸ்போர்ட்டில் இருக்க அட்ரஸும் இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற அப்ளிகேஷனில் இருக்கிற அட்ரஸும் வித்தியாசமாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஒரிஜினல் ப்ரூஃபை நீங்கள் அங்கே சப்மிட் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் ஃபாரின் அட்ரஸ் ஏதாவது கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா உங்களோட வெப்சைட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீல்டு வந்து இஸ் யுவர் பாஸ்போர்ட் பிரிண்டபிள் அட்ரஸ் அவுட் ஆஃப் இந்தியான்றது கேட்டிருப்பாங்க. நீங்கள் அதுக்கு எலிஜிபிலிட்டியான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எஸ் கொடுங்க, இல்லைனா வந்து நோ கொடுங்க. அதாவது உங்களோட இந்தியன் அட்ரஸ் தான் உங்களோட இந்தியன் பாஸ்போர்ட்டில் பிரிண்ட் ஆகும் நோ கொடுத்தீங்கன்னா. ஸோ இங்கே சில ஃபீல்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. சில ஃபீல்ட்ஸ்லாம் மேண்டட்டரியாக நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஃபீல்டு வந்து ஹவுஸ் நம்பர் அண்ட் ஸ்ட்ரீட் நேம். வில்லேஜ் ஆர் டவுன் ஆர் சிட்டியில் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. ஸ்டேட் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க, அதை நீங்கள் கொடுத்துருங்க. அண்ட் டிஸ்ட்ரிக்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க, அதையும் நீங்கள் கொடுத்துருங்க. அண்ட் பின்கோட் கேட்டிருப்பாங்க, அதையும் நீங்கள் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் டெலிஃபோன் நம்பர் கேட்டிருப்பாங்க, இது மேண்டட்டரி கிடையாது, இதையும் கொடுக்கலாம். இல்லைனா உங்களோட இந்தியன் மொபைல் நம்பர் ISD கோடோடு கொடுக்கணும். நெக்ஸ்ட் உங்களோட வேலிட் இமெயில் ஐடி கொடுத்துருங்க. இந்தியன் பாஸ்போர்ட்டில் பிரிண்ட் பண்ணுறதுக்கான அந்த அட்ரஸ், அந்த நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கணும். அதர் அட்ரஸ் டீட்டெயில்ஸில் இப்போ நம்ம ப்ரெசென்ட்டாக இருக்கிற UK அட்ரஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு இஸ் யுவர் அதர் அட்ரஸ் அவுட் ஆஃப் இந்தியாவான்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு நீங்கள் எஸ் கொடுக்கணும். அட்ரஸ் லைன் 1, அட்ரஸ் லைன் 2, அட்ரஸ் லைன் 3ல் உங்களோட ப்ரெசென்ட் UK அட்ரஸ் கொடுக்கணும். அட்ரஸ் லைன் 2ல் உங்களோட சிட்டி நேம் கொடுங்க. அட்ரஸ் லைன் 3ல் ப்ரெசென்ட் UK சிட்டியோட ஜிப் கோட் கொடுங்க. கண்ட்ரி டீட்டெயில்ஸில் UK கொடுத்துருங்க. மொபைல் நம்பரில் உங்கள் UK மொபைல் நம்பர் கொடுங்க. ஸோ இதுவும் ISD கோடோட கொடுக்கணும். டெலிஃபோன் நம்பர் இருந்தால் கொடுக்கலாம், இது மேண்டட்டரி கிடையாது. சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க. இஸ் யுவர் பாஸ்போர்ட் பிரிண்டபிள் அட்ரஸ் எக்ஸாக்ட்லி சிமிலர் டு த இந்தியன் அட்ரஸ் பிரிண்டட் ஆன் த ப்ரீவியஸ் பாஸ்போர்ட். ஸோ நீங்கள் ஆல்ரெடி வச்சிருக்கிற பாஸ்போர்ட்டில் இருக்க அட்ரஸும் இப்போ கொடுத்துருக்க அட்ரஸும் ஒன்றா, அதுக்கு ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ஐ ஹேவ் வேலிட் ப்ரூஃப்ன்ற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் நீங்கள் இங்கே UKல இருக்க ஏதாவது ஒரு எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அவங்களோட நேம், அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் டெலிஃபோன் நம்பர் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் அட்ரஸ் ஃபீல்டில் UKல இருக்க ப்ரெசன்ட் எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நோன் பர்சனோட ஒரு நேம் அண்ட் அட்ரஸ் கொடுக்க போகிறேன்.
மொபைல் நம்பர் ஃபீல்டில் எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அவங்களோட மொபைல் நம்பர் கொடுக்க போகிறேன். இங்கேயும் ஐஎஸ்டி கோடோட கொடுங்க. அண்ட் இமெயில் ஐடியில் அவங்களோட இமெயில் ஐடி கொடுத்துருங்க. டெலிஃபோன் நம்பர் மேண்டட்ரி கிடையாது, இருந்தால் கொடுக்கலாம், இல்லைனா பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் பேஜ்க்கு வந்துட்டோம். உங்களோட இப்போ இருக்க ரீசன்ட் மோட் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸை கொடுக்கணும். பிளேஸ் ஆஃப் இஷ்யூவில் உங்கள் ப்ரீவியஸ் பாஸ்போர்ட் எங்கே இஷ்யூ பண்ணியிருந்தாங்களோ அந்த பிளேஸ் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுங்க. அண்ட் டேட் ஆஃப் இஷ்யூ டேட் மந்த் இயர் ஃபார்மேட்டில் இருக்கும். உங்கள் பாஸ்போர்ட் எப்போ இஷ்யூ பண்ணாங்களோ அந்த டீட்டெயில்ஸையும் கொடுத்துருங்க. அண்ட் உங்கள் பாஸ்போர்ட் எப்போ எக்ஸ்பைரி ஆகுதோ அதுவும் டேட் மந்த் இயர் ஃபார்மேட்டில் கொடுத்துருங்க. அண்ட் உங்கள் பாஸ்போர்ட்டில் ஒரு ஃபைல் நம்பர் இருக்கும், அதையும் நீங்கள் கொடுத்துருங்க. ஒன்ஸ் ஃபைல் நம்பர் கொடுத்த பிறகு ஹேவ் யூ எவர் அப்ளைட் ஃபார் பாஸ்போர்ட் பட் நாட் இஷ்யூடுன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ முக்கால்வாசி இது நோ தான் கிளிக் பண்ணுவாங்க. ஸோ சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் ஏதோ ஒரு ஃபீல்டு வந்து ஃபில் பண்ணல, ஸோ உங்களுக்கு அந்த ஃபீல்டு வந்து ரெட் மார்க் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல டீடைல்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் கரண்ட் டிப்ளமேட்டிக் ஒரு அஃபிஷியல் பாஸ்போர்ட், அதாவது மரூன் கிரே கலர் பாஸ்போர்ட் issued to people holding diplomatic status or deputed by the government of India for official duty abroad இருக்கும். ஸோ இது வந்து டீடைல்ஸ் நாட் அவைலபிள் இருக்கும், ஏன்னா நம்மளுக்கு ப்ளூ கலர் பாஸ்போர்ட் தான். சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நம்ம அதர் டீட்டெயில்ஸ் பேஜ்க்கு வந்துட்டோம். இங்கே ஒரு செட் ஆஃப் எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் படித்து ஆன்சர் பண்ணிவிடுங்க. இதுக்கெல்லாம் படித்து ஆன்சர் பண்ணிவிட்டு இதுக்கும் சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இங்கே பாஸ்போர்ட் ப்ரிவ்யூன்ற பேஜ் வந்துடும். ஸோ நம்ம இதுவரையும் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் இந்த பேஜில் நம்ம ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். உங்களோட சர்நேம், உங்களோட கண்ட்ரி கோட், உங்களோட கிவன் நேம், உங்களோட நேஷ்னாலிட்டி, ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே பார்த்துக்கலாம். இங்கே அப்ளிகன்ஸ் ஃபோட்டோ கேட்டிருப்பாங்க அண்ட் அப்ளிகன்ட் சிக்னேச்சர் கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் சைன் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபாதர் நேம், மதர் நேம் அண்ட் ஸ்பவுஸ் டீட்டெயில்ஸ், அட்ரஸ் டீட்டெயில்ஸ், நம்ம இதுவரையும் கொடுத்துருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இங்கே ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். ஒன்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் கொடுக்கலாம். இன்கேஸ் ஏதாவது டீட்டெயில்ஸ் தப்பாக இருந்ததுன்னா நீங்கள் பேக் போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ நான் இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் வேலிடேட் பாஸ்போர்ட் ப்ரிவ்யூ டீட்டெயில்ஸ் கேர்ஃபுல்லி பிஃபோர் ப்ரொசீடிங் ஃபர்தர். ஸோ இதுவரையும் நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கேர்ஃபுல்லாக ரெவ்யூ பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா நீங்கள் ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணலாம். அடுத்த பேஜ்க்கு போயிடும், பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் வெரிஃபிகேஷன். ஸோ எங்கேயும் நீங்கள் சப்மிட் பட்டன் கொடுத்துடலாம். இங்கே சப்மிட் பட்டன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் க்ரியேட் ஆகிட்டு சப்மிட் ஆகிடும். ஒன்ஸ் உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் ஆன பிறகு உங்களுக்கு கிரியேட் ஆன அப்ளிகேஷன் அப்ளிகன்ஸ் ஹோம் பேஜில் வந்துடும். உங்களோட ஒரு யூசர் ஐடி வச்சு நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணலாம். ஸோ எத்தனை அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் இங்கே காட்டும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ், இந்த ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா விஎஃப்எஸ் ஆஃபீஸ் போகும்போது இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஸோ இந்த வீடியோவில் யூகேல இருந்தபடி பெரியவங்களுக்கு இந்தியன் பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணலான்றத பார்த்தோம். என்னோட அடுத்த வீடியோவில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெடியூ பண்ணணுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இது தவிர்த்து உங்களுக்கு இந்த ப்ராசஸில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்தியன் பாஸ்போர்ட் ரெனியூ பண்ணுறதுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த வீடியோட லிங்கை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.